Hi buddies, hope you're doing fine. In the video, role of rewards and punishments அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம ரிவார்ட்ஸ்னால் என்ன அண்ட் அதோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ எதுக்கு நம்ம ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, யாராவது வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள ப்ரைஸ் பண்ணி அண்ட் அதோடு இல்லாமல் அவங்களுக்கு ரிவார்ட்ஸுமே கொடுப்போம். அண்ட் தென் பனிஷ்மெண்ட் எதுக்காக நம்ம கொடுப்போம்னா, ஒருத்தவங்க ப்ளேம் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம பனிஷ்மெண்ட்டு அவார்டாக பண்ணுவோம். ரிவார்ட்ஸில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, ஒன்று மணியாகவும் கொடுப்போம், அப்படி இல்லைனா மெமெண்டோ, அதர்வைஸ் மெடல்ஸ். ஸோ இந்த மாதிரியான மேனர்ஸில் கொடுப்போம். இந்த ரெண்டுலேயுமே பாசிட்டிவானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரிவார்ட் தான். ஆனால் அந்த ரிவார்ட்லேயுமே மெரிட்ஸும் இருக்குது, டிமெரிட்ஸும் இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா சக்ஸஸ் ஆனால் நான் ரிவார்ட் கொடுப்பேன் அப்படின்றது மாதிரி நம்ம சொல்லிட்டோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ் கிடைச்சா அப்போ நமக்கு ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்ஃபேரான ஒரு மேனரில் கூட அந்த சக்ஸஸை அவங்க அட்டைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிமெரிட்ஸுமே ஏற்படும் அப்படின்றாங்க. அதே மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம மற்றவங்கள நெகட்டிவான ஒரு மேனரில் மோட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பனிஷ்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் அது லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு நெகட்டிவான ஒரு ரிசல்ட்டை தான் கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முந்தி காலத்துலேருந்து குழந்தைங்க படிக்கணும், அவங்கள நல்ல ஒரு மேனரில் படிக்க வைக்கணும் அப்படின்னா ஒன்று ரிவார்ட் கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் நம்மளுடைய ஏன்ஷியம் டைமில் இருந்தே ஸ்டில் நவ் வரைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. பனிஷ்மெண்ட் ஒரு நெகட்டிவான ஒரு மேனரில் இருக்கிறதுனால, பனிஷ்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரிவார்டு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக இருக்கும். அண்ட் இந்த ரிவார்டு கொடுக்கறதுனால பிள்ளைங்களுக்குமே சந்தோஷத்தை தான் அது கொடுக்கும். ஒரு ப்ளஷர் கிவிங்காக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சக்ஸஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்றத பற்றி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம லைஃப்பில் நல்ல ஒரு மேனரில் கம்பீட் பண்ணணும், எந்த ஒரு விஷயத்தினாலும் நம்ம எக்ஸல் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அதே மாதிரி ஹை பொசிஷன்ஸ்க்கு போகணும். ரிவார்ட்ஸ் கொடுக்கறதுனால பிள்ளைங்க ரொம்பவே ஸ்டிமுலேட் ஆகி அண்ட் லைஃப்பில் நல்ல ஒரு மேனரில் எக்ஸல் ஆகணும், எதையுமே நல்ல ஒரு மேனரில் கம்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி ஒரு ஹை பொசிஷனை அட்டைன் பண்ணணும். அண்ட் நம்ம எல்லாரையுமே இனிஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற லெவலுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அண்ட் அந்த கொடுக்குற அந்த ரிவார்ட்ஸ் ஒன்று சிம்பாலிக்காகவும் இருக்கலாம், இல்லைனா மெட்டீரியலாகவும் இருக்கலான்றாங்க. இதில் சிம்பாலிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எந்த மாதிரி ரிவார்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, மெடல்ஸ் கொடுக்கறது அண்ட் பிள்ளைங்களை ஆனர் பண்ணுறதா இருக்கட்டும், கிளாஸ் ரூமில் அவங்கள ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வைக்கிறது. ஸோ இது எல்லாமே சிம்பாலிக்கில் வரும். இதுவே மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏதாட்டும் ப்ரைஸஸ் கொடுக்கறது, மணி கொடுக்கறது, புக்ஸ்க்கு கொடுக்கறது, இல்லைனா அவங்களுக்கு டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஏதாட்டும் ஒரு மெட்டீரியல், ஏதாட்டும் ஒரு திங்ஸ் நம்ம கொடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மேனரில் கூட ரிவார்டாக கொடுக்கலான்றாங்க. அதே மாதிரி நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணுன்றாங்க. ஏன்னா மெட்டீரியல் ரிவார்ட்ஸ் கொடுக்கும்போது சம்டைம்ஸ் பிள்ளைங்களுக்கு அது ஒரு பேட் எஃபெக்டை ஏற்படுத்துகிற மாதிரி கூட இருக்குன்றாங்க. ஏன்னா சக்ஸஸாக அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஃபேரான ஒரு மேனரில் அந்த ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணாலும், இன்னும் கொஞ்சம் பேர் எப்படியாட்டும் அதை ஃபவுல் பண்ணி எப்படியாட்டும் அதை அட்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட் எஃபெக்ட்டுக்குமே சில்ட்ரனை ஸ்டிமுலேட் பண்ண வைக்குன்றாங்க. என்ன தான் நம்ம பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு மோட்டிவில் தான் நம்ம ரிவார்ட்ஸ் கொடுப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி பார்க்கும்போது நிறைய எஃபெக்ட்லாம் இருக்குது. அதனாலேயே நிறையா ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரெஸ் ஆகிற ஸ்கூல்லலாம் பார்த்தோம் அப்படின்னா, மெட்டீரியல் ரிவார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சிம்பாலிக் டிஸ்டிங்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க பேனிஷ் பண்ணிட்டாங்கன்றாங்க. ஸோ எந்த ஸ்கூல்ஸ்லேயுமே ரிவார்டோ அண்ட் இந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்கன்றாங்க. ஏன்னா ரீசன் அவங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு எஃபெக்ட் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு நிறைய ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான எந்த ஒரு ரிவார்ட்ஸ் எதுவுமே அவங்க கொடுக்க மாட்டாங்கன்றாங்க. ஏன்னா அதோடைய எண்டு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இம்பேக்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவே நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்குன்றாங்க. அண்ட் அந்த ஒரு விஷயத்தையே அவங்க ராங்கான ஒரு மேனரில் அடாப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் பிள்ளைங்ககிட்டேருந்து வர ரெஸ்பான்ஸுமே ராங்கான ஒரு மேனரில் தான் இருக்கும். அண்ட் அந்த ஒரு விஷயம் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மேனரில் இருக்காது, ஒரு டிசைரபிள் மோட் ஆஃப் பிஹேவியராக இருக்காதுன்றாங்க.
பனிஷ்மெண்ட் வந்து நம்ம வந்து பிள்ளைங்க நமக்கு வந்து பயப்படணும் அப்படின்றதுக்காண்டி வந்து கொடுத்தாலும் அதோட எஃபெக்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு லாஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஒரு எம்பரஸ்மெண்ட் ஸ்டேட்டையே வந்து க்ரியேட் பண்ண வைக்குன்றாங்க. நம்ம ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்டாம்பிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் அவங்களுடைய ரெஸ்பான்ஸுமே வந்து நல்ல ஒரு மேனரில் வந்து இருக்கும். இதுவே பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டாம்ப் அவுட்டாக தான் வந்து இருப்பாங்கன்றாங்க. ஸ்டாம்ப் அவுட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு பேடான ஒரு இஃபெக்ட், ஒரு கரப்ஷனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு வந்து லீட் பண்ணும். இதுவே ஸ்டாம்பின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம், பிள்ளைங்களை வந்து மூவ் ஆன் பண்ண வைக்கிறது தான். ஸோ நல்ல ஒரு மேனரில் அது வந்து இன்ஹான்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஹெவி பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருந்தோம் அப்படின்னா பிள்ளைங்களுடைய மைண்ட் செட்டை வந்து அந்த ஒரு விஷயம் வந்து டோட்டலாகவே வந்து சேஞ்ச் பண்ண வைக்குன்றாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டே தான் வந்து போவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம எப்போவுமே வந்து அவங்கள பனிஷ் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறோம் அப்படின்னா வந்து எதுவுமே வந்து நடக்க போகிறது கிடையாது. பிள்ளைங்க மட்டும்தான் வந்து அஃபெக்ட் ஆவாங்களே தவிர்த்து அண்ட் அவங்கக்கிட்ட இருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு பதிலாக பிள்ளைங்கக்கிட்ட வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும் அண்ட் அவங்களுடைய பர்சனாலிட்டி அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து லேக் ஆகும். ஸோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே வந்து இருக்கும். எந்த ஒரு டீச்சர் வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஹெவி பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்களோ பிள்ளைங்களோட பிஹேவியர் வந்து ரொம்பவே ப்ரூட்டலாக தான் வந்து இருக்கும். அண்ட் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன் வந்து இருக்கவே இருக்காது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதனால் ரிவார்ட்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே வந்து லிமிட்டேஷனும் வந்து இருக்குது, மெரிட்ஸுமே வந்து இருக்குது, அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால எதையுமே வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கொடுக்கக்கூடாதுன்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம ரிவார்ட்ஸுடைய அட்வான்டேஜஸ் வந்து என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்கறதுனால பிள்ளைங்களை வந்து இது பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும் அப்படின்றாங்க, ஊக்கப்படுத்தும், பாசிட்டிவான ஒரு மேனரில் அது வந்து ஊக்கப்படுத்தும். அதே மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு ப்ளஷர் கிவிங்காக தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து பிள்ளைங்களுக்குமே ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி ரிப்பீட்டடாக இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பிள்ளைங்கிட்ட வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது பிள்ளைங்களுமே வந்து ரொம்பவே வந்து மோட்டிவேட் ஆவாங்கன்றாங்க. நம்ம கொடுக்குற இந்த ஒரு ரிவார்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ப்ளஷரபுளான ஒரு ஃபீலிங்ஸை வந்து ஏற்படுத்துறதுனால பிள்ளைங்களுக்கு ஸ்டடீஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா க்ரியேட் ஆகும். அதே மாதிரி ரொம்பவே எந்தூவாக வந்து இருப்பாங்கன்றாங்க, எந்தூசியாசம் வந்து க்ரியேட் ஆகுன்றாங்க. அதே மாதிரி எப்போவுமே ரிவார்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணும். பட் ரிவார்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து பார்க்கும்போது டேலண்டட் பர்சனை வந்து எப்போவுமே வந்து அது என்கரேஜ் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்குன்றாங்க. ஸோ இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறது டேலண்டட் பர்சன்ஸை மட்டும்தான் வந்து இங்கே வந்து மீன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து ஒரு ஈகோ மேக்ஸிமைசேஷனுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஹை மாரலை வந்து டெவலப் பண்ணுறதுக்குமே வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குன்றாங்க. இது எல்லாமே ரிவார்ட்ஸுடைய அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் நம்ம ரிவார்ட்ஸுடைய லிமிட்டேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ரிவார்ட்ஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே வந்து மோட்டிவேட் பண்ணாது. ஆக்சுவலி நம்ம வந்து அட்வான்டேஜஸில் வந்து பார்த்தோம், ரிவார்ட்ஸ் வந்து டேலண்டட் பர்சனை மட்டும்தான் வந்து என்கரேஜ் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம். ஸோ அதனால் லிமிட்டேஷன் வந்து எந்த மாதிரி அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இது வந்து மோட்டிவேட் பண்ண வைக்காது. என்னதான் ரிவார்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரின்சிக்காக வந்து இருந்தாலும் பிள்ளைங்களுடைய இன்ட்ரின்சிக் இன்ட்ரெஸ்ட்டை வந்து லேர்னிங்கில் வந்து டெவலப் பண்ண வைக்காது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. எப்படியாட்டும் அந்த ஒரு ரிவார்டை வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால லேர்னர் வந்து சம்டைம்ஸ் இல்லீகலாக கூட வந்து பிஹேவ் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குன்றாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து அந்த ரிவார்டை வந்து எப்படியாட்டும் அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சம்டைம்ஸ் அது கிடைக்காம போகும்போது டிஸப்பாயின்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து இருக்குன்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறதுனால அவங்க வந்து ரொம்பவே நியூரோட்டிக்காக வந்து ஆயிடுவாங்கன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேயுமே வந்து ஒரு அன்ஹெல்த்தி காம்படிஷன் வந்து இருக்காது. இப்போ ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து ரிவார்டு வந்து கொடுக்க மாட்டோம், கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து கொடுப்போம். ஸோ கொடுக்குற ரிவார்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் சில்ட்ரனுக்கு தான் வந்து சான்ஸாக வந்து இருக்குன்றாங்க. ஸோ கொஞ்சம் பேரால் மட்டும்தான் வந்து வின் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான லிமிட்டேஷன்ஸ் வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்கறதுனால இருக்குன்றாங்க. ஸோ இப்போ பார்த்த எல்லா விஷயமே வந்து ரிவார்ட்ஸ்னால் என்ன அண்ட் அதோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம
பனிஷ்மெண்ட்ஸ்னால் என்ன அண்ட் அதோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து இது நெகட்டிவான ஒரு மேனரில் தான் வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணோம். அண்ட் பனிஷ்மெண்ட் வந்து என்னதான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பெயின்ஃபுல்லான ஒரு ஃபீலிங்ஸை அண்ட் சேட்னஸை தான் வந்து அது க்ரியேட் பண்ண வச்சாலுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் அண்ட் க்ரைம்ஸ் எதுவுமே வந்து நம்ம கமிட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்த வைக்கும் அப்படின்றாங்க. அதனால அவங்களுடைய பிஹேவியர் வந்து ராங்கான ஒரு மேனருக்கு வந்து போகாதுன்றாங்க. அண்ட் லேர்னர்ஸோடைய மைண்டில் வந்து ஒரு டிசிப்ளினை வந்து இது க்ரியேட் பண்ணுற ஒன் ஆஃப் த டூலாக வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம கொடுக்குற பனிஷ்மெண்ட் வந்து அவங்களுடைய மிஸ்டேக் வந்து ஏற்ற மாதிரியான சூட்டபிளான ஒரு மேனரில் இருந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷனோடு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பிள்ளைங்களுக்கு மத்தியில் எந்த ஒரு இம்பேக்டையுமே வந்து ஏற்படுத்த வைக்காது. அண்ட் பிள்ளைங்களுமே வந்து ஒரு பேடான ஒரு இம்ப்ரெஷனில் வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ லேர்னிங்கில் ஓகே நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திருத்திப்பாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் பனிஷ்மெண்ட் அப்படின்றது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ஆனால் அது எப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து அது ஒரு அன்டிசைரபிளான ஒரு ஆக்டாக வந்து தோணாத வரைக்கும், அதே மாதிரி அது வந்து ஒரு நேச்சுரல் கான்சீக்வன்ஸாக வந்து இருக்கும்போது மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குன்றாங்க. இப்போ வந்து டீச்சர்ஸ் வந்து நம்மளை தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு பேட் இம்ப்ரெஷனை வந்து க்ரியேட் பண்ணும். இதுவே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து கொடுத்தோம் அப்படின்னா இது வரைக்கும் பனிஷ்மெண்ட்டே வாங்கியிருக்க மாட்டான். பட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன நினைப்பான் அப்படின்னா ஓகே நம்ம வந்து இந்த டைம் வந்து ஒரு ஃபால்ட்டு க்ரியேட் பண்ணிட்டோம், ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணக்கூடாது, நம்மளுடைய ஃபால்ட் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட மைண்டை வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து வச்சுப்பான். சம்டைம்ஸ் நம்ம வந்து பிள்ளைங்களுடைய பிஹேவியரை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது அது கூடவே ரிவார்டும் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. கிளாஸில் காமனாக வந்து நம்ம வந்து பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கும்போது அதுவும் அந்த பர்சனுடைய பிஹேவியரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கும்போது எந்த ஸ்டூடெண்ட் வந்து பனிஷ்மெண்ட் வந்து வாங்கினானோ ஸோ அவனும் கண்ட்ரோலாக இருப்பான். அண்ட் பனிஷ்மெண்ட் வாங்காத ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அதை பார்த்து வந்து கண்ட்ரோலாக வந்து ஆயிடுவாங்கன்றாங்க. அதே மாதிரி டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து கண்டிக்கும்போது பிள்ளைங்க வந்து அதை வந்து தப்பாக எடுத்துக்கிடாத வரைக்குமே வந்து அது யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ பிள்ளைங்களோட இம்ப்ரெஷன் பேடான ஒரு மேனரில் வந்து மாறாத வரைக்கும் ஒரு ரீசனோடு சேர்ந்து பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக நீ இதனால தான் இந்த ஒரு மேனரில் தான் வந்து நான் உன்னை பனிஷ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அது எப்போவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்குன்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பனிஷ்மெண்ட்டோடைய அட்வான்டேஜஸ். ஃபைனலாக நம்ம பனிஷ்மெண்ட்டோடைய லிமிடேஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கறதுனால பிள்ளைங்க மத்தியில் பயம்தான் வந்து க்ரியேட் ஆகும். அதே மாதிரி இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ராக்டிஸ் வந்து கிடையாதுன்றாங்க. பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை நீ பண்ணாத இது தப்பு அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது ஒரு அன்டிசைரபிளான ஒரு காண்டக்ட்டுக்கு தான் வந்து அது ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண வைக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஒரு விஷயத்தை பண்ணாதன்னு சொல்லும்போது அந்த விஷயத்தை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஓவர் எம்ஃபசைஸ் வந்து பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி தான் வந்து இருக்குன்றாங்க. இதனால் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அன்பிளசண்ட்டான ஒரு ஃபீலிங்ஸுமே வந்து க்ரியேட் ஆகும். அண்ட் அது கூடவே ஃபெயிலியரும் வந்து க்ரியேட் ஆகுன்றாங்க. அண்ட் இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கறதுனால அதோடைய ரிசல்ட் வந்து எப்போவுமே வந்து பர்மனெண்ட்டாக இருக்குமா அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா கிடையாது. அது ஒரு டெம்ப்ரவரி தான். இப்போது அவன் சேட்டை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒரு மொமெண்ட் மட்டும்தான். பர்மனெண்ட்டாக அது வந்து ஒரு ரிசல்ட்டை வந்து தராதுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் டீச்சர் மேலேயும் சரி சொசைட்டி மேலேயும் வந்து அவனுக்கு ஒரு இல் ஃபீலிங்ஸ் தான் வந்து க்ரியேட் ஆகுன்றாங்க. அதே மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் வந்து எதுக்காக வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு பர்சன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவனுக்காக தான் வந்து நம்ம கொடுக்குறத மாதிரி இருக்கணும். எல்லாரையுமே வந்து அஃபெக்ட் பண்ண வைக்கிற மாதிரி வந்து இருக்கக்கூடாது. நம்ம கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை அந்த ஸ்டூடெண்ட்டும் ஆமாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரியலைஸ் பண்ணிவிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அது எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் நம்ம கொடுக்குற அந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை அந்த ஸ்டூடெண்ட் வந்து வில்லிங்காக அக்செப்ட் பண்ண மாட்டுக்கான் அப்படின்னா அவன் மத்தியில் ஒரு லாஸ் ஆஃப் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்றதான் வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதனால் பனிஷ்மெண்ட்டை விட நம்ம வந்து ரிவார்ட்ஸுமே வந்து கொடுக்கலாம். ஆனால் ரிவார்ட்ஸுமே வந்து சம்டைம்ஸ் வந்து பேடான ஒரு இஃபெக்ட்டுக்கு வந்து லீட் பண்ண வைக்கும். ஸோ அதனால் போத் பனிஷ்மெண்ட் அண்ட் ரிவார்ட்ஸுமே வந்து லிமிட்டேஷனும் வந்து இருக்குது, அதே மாதிரி மெரிட்ஸும் வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க.
ஸோ இப்போ பார்த்த எல்லா விஷயமே வந்து ரோல் ஆஃப் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் பற்றி உள்ள விஷயங்கள். இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till end. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you in next video. Tada, bye bye.